அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். தயவு செஞ்சு இந்த வீடியோனுடைய கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நாளைக்கு காலையில், அதாவது திங்கட்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய வேண்டியது இருக்குது. அதில் பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு நிச்சயமாக இருக்குது. நானும் எழுந்துக்குவேன். முடிஞ்சால் நான் அந்த காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பண்ணுறது அதையும் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். ஒருவேளை நாளைக்கு காலையில் நீங்கள் அதை தவற விட்டுட்டிங்கன்னா கூட இதே மாதிரி இன்னொரு மூல நட்சத்திரமும் பிரம்ம முகூர்த்தமும், அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மூல நட்சத்திரம் இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். ஆனால் நாளைக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஆனி மாதத்தில் வர மூல நட்சத்திரம் தான் அருணகிரிநாதருடைய குரு பூஜை. அதே சமயத்தில் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருக்கேன், ஆனி மாதத்தில் வர்ற பௌர்ணமியில் தான் அந்த பட் சாவித்திரி, பிரபஞ்சத்தின் சாவித்திரி தேவி, அது உணர்வுன்ற மெம்பர்ஷிப்பில் வரவங்களுக்காக வீடியோ போட்டிருக்கேன். அதுலேயே போட்டிருக்கேன். நீங்கள் அன்றைக்கி ஆலமரத்துக்கு போயிட்டு ஆலமரத்தையோ அரச மரத்துக்கோ நீங்கள் மஞ்சள் நூல் சுற்றணும். சாவித்திரி தேவி, பிரபஞ்சத்தின் சாவித்திரி தேவியை போட்டின்னு சொல்லணும். மறுபடியும் ரீகால் பண்ணுறேன் அது உங்களுக்கு. ஏன்னா அதுவும் தான் இருக்குது நாளைக்குன்றதுனால. 3 சாவிங்க உங்கள் வீட்டில் இருந்து தானே, அந்த 3 சாவிலையுமே 3 3 3 போடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சாவியில் 3 3 3 போடுங்க. ஒரு பேப்பரில் 3, அதாவது 333 எழுதி அது கீழே உங்கள் வேண்டுதலை எழுதணும். அப்படியும் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட சாவி இருந்துதானா ஒரே சாவியில் 333 3 போட்டு அதை நீங்கள் அந்த எழுதுறீங்க பார்த்தீங்களா, ஒரு பேப்பரில் 333 போட்டு அதுக்குள்ளே உங்கள் வேண்டுதலை எழுதி அதை மடித்து பூஜை ரூம்லேயே நீங்கள் வச்சுக்கலாம். அங்கே வீட்டில் எந்த அம்மன் இருந்தாலும், ஏதாவது பார்வதி தேவி ரூபத்தில் யார் இருந்தாலும் அவங்களே நீங்கள் சாவித்திரி தேவியாக நினச்சிக்கலாம். பிரபஞ்சத்தின் சாவித்திரி தேவியை போற்றின்னு நீங்கள் 11 முறை சொல்லலாம். அந்த 333யும் அந்த 3 சாவியோ இல்லை ஒரு சாவியோ, ஒரு சாவி மேலே 333 இல்லை 3 சாவியில் 3 3. அதை நான் போன முறையே உணர்வுலேயே ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டுட்டேன். உணர்வு இவங்களுக்கு மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்க அது எல்லோரும் கூட பார்த்துட்ருப்பீங்க. உணர்வுன்றதே 3 நாள் முன்னாடி அவங்களுக்கு காட்டியிருக்கோம் அந்த வீடியோ. அதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதையும் ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா நாளைக்கு தான் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதில் அருணகிரிநாதர்லாம் சொல்லியிருந்தனோ தவிர, ஆணி மூலம் சொல்லியிருந்தனோ தவிர, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த குறிப்பிட்ட சிறுவாபுரி தலம், இதே அடுத்த வருஷம் நான் வேறு எதனா சொல்லலாம். இந்த முறை எனக்கு அந்த சிறுவாபுரி முருகனாலேயே அருளப்பட்ட அந்த சிறுவாபுரி முருகனாவே எனக்கு ஒரு விதமான சமிஞ்சை கொடுத்த விஷயம். ஏன்னா சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு நான் போனேன். நான் தயவு செஞ்சு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அங்கே தான் முக்கியமான விஷயங்கிறது. இழுத்து பார்க்காதீங்க. ஏன்னா நிறைய விஷயங்களை சொல்ல போகிறேன். அங்கே போனால் யாருக்கு வீடு வாங்குறாமையோ 2வது வாரமே அமைஞ்சுது. அப்புறம் எனக்கு வீடு சம்மந்தமான சில விஷயங்கள், அந்த விஷயங்களை நீங்கள் கேட்டால் தான் நான் சொல்ல போகிற அந்த பரிகாரம் முக்கியமாக உங்களுக்கு அது எஃபெக்டிவாக தெரியும். அதுக்காக நீங்கள் அதை ஃபுல்லாக கேட்கணுன்றேன். இந்த சிறுவாபுரி கோயிலுக்கு நான் 6 செவ்வாய்க்கிழமைகள் போனேன். அப்போ எப்படி போனேன்னா பிரம்ம முகூர்த்தத்திலே போனேன். அது அவர் என் கூட வந்த ஒரு டிரைவர். அதில் வேறு இன்னொரு விஷயம் என்னென்னா, பெருமாள் அப்படின்றதும் முருகன்ன்றதும் கனெக்ட் ஆனால் முருகனும் பெருமாளும் ஜாயின் ஆகிற மாதிரி நேச்சுரலாக வந்தாலோ இல்லை நம்மளாவே இணைக்கிற மாதிரி வந்தாலோ அது ஒரு மேஜிக்குன்னு 4 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான். அதனால் எங்களுக்கு அந்த டிரைவர் தான் கிடைச்சார். அந்த டிரைவர் தான் தொடர்ந்து யாரை கூப்பிட்றேனோ அவங்களே ஒரு 3-4 பேர் ஆக்டிங் டிரைவர் இருக்காங்க எங்கள் இதில். அதில் அவர் தான் எனக்கு அதுக்கு அவைலபிலிட்டி இருந்தார். ஏன்னா என் மனசு என்ன நினைக்குதுன்ற மாதிரி பிரபஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணுன்றதுனாலையும் அவர் வரார். அவர் நான் முருக பக்தர் ரொம்பன்றதுனால அவர் கரெக்டாக நான் வண்டி ஓட்டின்னு காலையில் 6 மணிக்கு போகும்போது 3 காரில் போகும்போதே படிச்சுன்னு போயிடுவேன். வேல்மாறல் கரெக்டாக அந்த இடத்துக்கு போய் நான் இறங்கிறதுக்கும் அந்த 3 படித்து முடிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். கந்தசஷ்டி, வேல்மாறல், அதுக்கப்புறம் முத்தைத்தரு, இதுதான் படிச்சுட்டு போவேன். அந்த சிறுவாபுரியிலேயே அருணகிரிநாதரோட சிலையும் இருக்குது அங்கே. அவர் அருணகிரிநாதருக்கான முக்கியமான முருகரும் அருணகிரிநாதருக்கான முக்கியமான இடம் தான் அந்த சிறுவாபுரி கோயிலே. அதுக்கப்புறம் வரேன். அதில் ராமரோட இப்படி முருகரும் பெருமாளும் கனெக்ட் ஆனால் அதில் ஒரு அற்புதம் மேஜிக் இருக்குதுன்னு சொல்கிறனோ, இன்றைக்கி சொல்கிறேன் நான். இன்றைக்கி ஜூன் மாதத்தில் சொல்கிறேன். இந்த 2026 தான் முதல் முறையாக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அதாவது நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா, இந்த கர்ம நட்சத்திரங்கள்லாம் எதிர் நட்சத்திரங்கள் இருக்கும். நீங்கள் எந்த கர்மாவோ அந்த கர்மாவுக்கு ஆப்போசிட் வில்லன் ஹீரோ நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரத்தினால மிகுந்த நல்லதும் நடக்கும், மிகுந்த கெட்டதும் நடக்கும்னு ஒன்று சொல்கிறேன் பார்த்தீங்களா. அந்த மாதிரி உங்களுக்கு உறவுகளுக்குள்ளே இருக்கும்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம் முருகருக்கும் ராமருக்கும் இருக்குதுன்ற விஷயத்த நான் கண்டுபிடிச்சேன். ஆனால் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த விஷயத்த சொன்னேன். ஆனால் இது வரைக்கும் நான் அதில் யூடியூப்பில் சொல்லலை. ஏன்னா
அது வந்து அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் சொல்லுவாங்க அவங்கன்றதுனால நான் சொல்லலை அத்தை. இப்போ என்ன பண்ணிட முடியும்? நான் நினைக்கிறேன் முருகருக்கும் ராமருக்கும் அந்த மாதிரி எப்படி வந்து மனிதர்களுக்குள்ள அந்த கர்ம தொடர்பு இருக்கிற மாதிரி அவருக்கும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்றேன். சொல்லிட்டு போட்டோமே, யாருன்னா எதுனா சொல்லட்டுமே, நீனா வந்ததுன்னு தான் இனி நான் சொல்கிறேன் அந்த விஷயத்த. இதில் இந்த சிறுவாபுரி கோயிலில் வந்து இந்த ராமர் தொடர்பு இருக்குன்றது ஒரு மேட்ருன்றத என்னைக்கு எனக்கு தெரிய வருதுன்னா நேற்று. அதுக்கு முன்னாடி சிறுவாபுரி கோயிலுக்கு லவகுசா வந்து போனாங்க, அதெல்லாம் தெரியும் எனக்கு. அது கிடையாது. ஆனால் நான் ஒரு வருஷமாக இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறேன் நான். முருகருக்கு நமக்கு எப்படி அந்த இப்போ குரு கர்மா இருக்கிறவங்களுக்கெல்லாம் புனர்பூசமும் விசாகமும் பூரட்டாதியும் உங்களுக்கு கர்ம தொடர்பு நட்சத்திரமோ ஈரோ வில்லன் நட்சத்திரமோ அந்த மாதிரி தான் அநேகமாக முருகருக்கு ராமர் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி சொல்லிட்டு இருந்தனோ தவிர இதை பற்றியெல்லாம் ரொம்ப டீப்பாக யோசிக்கலை. இப்போ நேற்று வந்து எனக்கு அதை சிறுவாபுரி முருகனே எனக்கு அதை காட்டி கொடுக்குறாரு ஒரு விஷயம் மூலமாக, ஒருத்தர் மூலமாக எனக்கு அந்த விஷயத்தை அண்டர்லைன் பண்ணுறாங்க. ஆமாம் இல்லை, அப்போ வந்து அந்த சொன்ன முருகர் பெருமாள் ஜாயிண்ட் அது வேறு கதை, அது கம்ப்ளீட்டாக வேறு. அதையும் இதையும் மெச் பண்ணிக்காங்க. அப்போ ராமர்லாம் விஷ்ணு ரூபம் தானே, அப்படி கொண்டு வராதிங்க இதை. இது நான் சொல்கிறது இந்த கர்ம தொடர்பு நட்சத்திரம் மனுஷனுங்களுக்கு இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி முருகருக்கும் ராமருக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. வெவ்வேறு சமயத்தில் அவங்க இருந்திருந்தாலும் அந்த ஏதோ ஒரு சக்தி, ஆத்மசக்தி இன்றைக்கும் பூமியில் முருகர் ரூபமாக எத்தனை சித்தர் இருப்பாங்க. அந்த மாதிரி அவர்கள் உருவமாக இருக்கிறாங்களோ இல்லையோ, அந்த கனெக்ஷன் மட்டும் ஒரு ஆத்ம ரூபத்தில் இருக்குது. அது தெய்வ ஆத்மாவோ மனித ஆத்மாவோ ரூபத்தில் இங்கே ப்ரெசன்ஸில் இருக்குது. அந்த ப்ரெசன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த சிறுவாபுரி இவருக்கும் அந்த ராமருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் நான் இதில் பார்க்குறேன். இது இப்போ நம்ம இந்த மாதிரி முருகருக்கும் ராமருக்கும் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி கோயிலுக்கு போனால் என்ன விஷயம் நடக்கும்னா, உங்களுக்கு பயங்கரமாக எதிரிகளாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறத்துக்கு பயங்கரமான தடைகள் இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது. நீங்கள் யாரை எதிரின்னு நினைக்கிறீங்களோ உண்மையிலே அவங்க எதிரி தான். நீங்களாவே நினச்சிக்கின எதிரி வேறு, நம்மளாவே நினச்சிக்கிற எதிரி வேறு, உண்மையிலே எதிரி வேறு. ஒருவேளை உண்மையிலே எதிரி உங்களுக்கு யாருக்கடா இருந்துதானா, வானுலகத்திலிருந்து கடவுள்களும் பிரபஞ்சமும் பார்த்து உங்கள் பக்கம் நியாயமாக தான் இருக்குது, அவங்க சில விஷயங்களை வேணுன்ட்டே தான் பண்ணாங்க அப்படின்ற பட்சம் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இந்த சிறுவாபுரி கோயிலுக்கு போனீங்களான்னா அந்த தடைகள் அந்த எதிர்ப்புகள் எல்லாம் முறியடிக்கப்படும். ஏன்னா அங்கே முருகருக்கும் ராமருக்குமே அப்படி ஒரு மேட்ரு இருக்குதுன்றத நான் கண்டுபிடிச்சி வச்சேன்றதுனால. சரி, இப்போ அந்த கதையை பார்த்துட்டு அப்புறம் இங்கே வந்துடலாம். நான் அந்த டிரைவர் பெருமாள்ன்றவர் வந்தார்ன்றதுலேயே இன்னொரு விஷயங்குது. அவருக்கு எப்படி 2வது வாரமே அவர் வீடு, அதுவும் மாடி வீடே கட்டுற வாய்ப்பு அவருக்கு வந்தது. அது என்கிட்ட அவர் சொன்ன விஷயம், அதெல்லாம் அதுக்கப்புறம் வரேன். இப்போ முதல்ல இந்த முருகருக்கும் ராமருக்கும் இருக்கிற விஷயம் சொன்னல, அதுக்குள்ளே போயிடுறேன். தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள சின்னம்பேடு சிறுவாபுரி, அந்த சிறுவர்களுடன் போர் புரிந்த இடம், சரிங்களா? நீங்களே நினச்சி பாருங்களேன், அது ராமர் வந்து போன சிறுவர்கள் போர் புரிந்த இடம். அந்த இடத்துல முருகன் கோயில் வரணும்? அதெல்லாம் அப்போ நம்ம யோசித்த விஷயம் கரெக்டுன்னு ஒரு முடிவுக்கு நேற்று ஒரு பிரபஞ்சம் சொல்லுது எனக்கு. சின்னம்பேடு சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி கோயில் சுமார் 500 ஆண்டுக்கு பழமையானது. ராமாயண காலத்தில் லவகுசர்கள் ராமருடன் போரிட்ட இடம் மற்றும் அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பட்ட சிறப்பு கொண்டது. அது என்ன பாட்டுன்னு சொல்கிறேன். அந்த பாட்டு தான் எப்படி பாடணும், எந்த சமயத்தில் பாடணும்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் இதெல்லாம் கேட்டால் தான் அந்த விஷயத்துக்கு பவர்ஃபுல். அதனால் திருப்புகழ் பாடப்பட்ட சிறப்பு சொந்த வீடு வாங்கிறதுக்கும் திருமண தடைகளை நீக்குவதற்கும் இந்த தலம் வந்து மிகச்சிறந்த பிரார்த்தனை தலமாக கருதப்படுகின்றது. சிறுவாபுரி முருகன் கோயிலில் தல வரலாறுன்னு பார்த்தா என்னடான்னு கேட்டால், ராமாயண காலம் ராமரின் புதல்வர்களான லவன் மற்றும் குசர்கள், இந்த 11லேயே அந்த 11 என்ற நம்பர் ஒரு பக்கம் முன்ன ஒரு நாள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதை யார் கவனிச்சிங்கன்னு தெரியல. லவன் மற்றும் குசர்கள் தங்கள் தந்தையான ராமருடன் போர் புரிந்து அம்பு எய்த இடம் சிறுவர் அம்பு எய்த இடம், சிறுவர் அம்பு எய்த புரி, அதனால்தான் அது பேர் சிறுவாபுரி என்று அழைக்கப்படுகின்றது. காலப்போக்கில் சிறுவாபுரி என்று மருவியது. இது மட்டும் இல்லாத இன்னொரு கதை அதில் இருக்குது. முருகம்மாள் அப்படின்ற ஒரு அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்கள பற்றி இருக்குது. அவங்க வந்து ரொம்ப முருக பக்தியாக இருக்கிறாங்க. அந்த முருகம்மாள் அந்த முருகனை தொடர்ந்து வழிபடுற வராரு. ஆனால் அவங்க பக்தியை அவங்க கணவன் வந்து தடுக்கிறாரு. தடுக்கிறது மட்டும் இல்லாத தன்னுடைய மனைவி முருகம்மாளுடைய கையை வெட்டிடுறாரு அவங்க புருஷன். ஆனால் முருகப்பெருமானினுடைய அருளால் அவளுடைய கைகள் மீண்டும் வளர்ந்தன, இணைந்தன அப்படின்ற இன்னொரு வரலாறும் அந்த சிறுவாபுரி முருகனுக்கு இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் வருது பாருங்கள். மனைவியை
இதில் கல்யாணம் ஆகிற விஷயம் ஒன்று இருக்குது. தன்னுடைய கணவன் வந்து மனைவியை நீங்கள் அன்றைக்கி முருக பக்தியாக இருந்தால் அந்த நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கையை வெட்டுறாருன்றது அன்றைக்கி காலத்து கதை. இன்றைக்கி காலத்து கதை என்னென்னா, நீ வேலைக்கு போகக்கூடாது, நீ எனக்கு அடிமையாக தான் இருக்கணும், நீ எனக்கு அடங்கி தான் இருக்கணும். இப்போ தான் ஒரு வியூவர் கதை கேட்டுட்டு வரேன். அவங்க அம்மா எவ்வளோ ஒரு கெட்ட வார்த்தை அவங்க மாமியாரை சொல்லி, இவங்க நம்ம வீட்டை விட இவங்க சின்ன வீடு, குடிசை வீடு மாதிரி இருக்குது இவங்க வீடு. அவங்களுக்கு எவ்வளோ திமிர்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை என்கிட்ட அடங்கிருன்னு சொல்லி கொடுக்காம அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி அவங்க மாமியாரை சொல்கிறாங்கன்ற விஷயத்த இப்போது ஒரு வியூவர் என்கிட்ட இந்த விஷயம் சொல்லிகிட்டு இருக்காங்க, இப்போது பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அன்றைக்கி வந்து நீ பக்தியாக இருக்கிறத வேணான்னு சொல்கிறாரு ஒரு புருஷன். ஆனால் இன்றைக்கி என்னன்னா, ஒரு பெண் வந்து சமமாக இருக்கிறதோ வேலைக்கு போகிறதுன்றதோ எதுவுமே பண்ணாமல் நிறைய விஷயம் அந்த அடக்குமுறை வேறு விதமாக இருக்குது. இப்போது அது அடக்குமுறைன்னு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. சீரியலில் போட்டு எல்லாரையும் இது பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் வேறு மாதிரி பாலிஷ்டாக அவங்கள கண்ட்ரோல் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க அவங்க. அப்போ அந்த விஷயமும் உங்களுக்கு நடக்கும். ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இன்னும் சண்டை மோஸ்ட்லி வந்து இந்த ஆண் பெண்ணை அடக்கிற விஷயந்தான் இருக்கும். ஆண் வீட்டாளர்கள் பெண்களை அடக்கிற விஷயந்தான் இருக்கும். இதில் பெண்ணே ரொம்ப வந்து பயங்கரமாக ரீல்ஸ் போட்டுங்குது, ரொம்ப கெட்ட விஷயங்கள்லாம் ஈடுபாடு பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு லட்சத்தில் ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க உங்களுக்கு. இதில் நிறைய பாதிக்கப்படுறதே வந்து உனக்கு அந்த ஆண் வீட்டாளர்கள் அடக்கிறதோ இல்லை அந்த ஆணே அடக்கிற விஷயந்தான் அங்கே இருக்குது. அந்த விஷயமும் உங்களுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் வந்து உண்மையிலே ஒரு ஆண்னால் தான், உன் புருஷனால் தான் உனக்கு பிரிகிற மாதிரி இருக்குது, உங்கள் புருஷனால் தான் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, உங்கள் புருஷன் வீட்டு ஆளுங்களால் தான் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குதுன்னா கூட அந்த முருகம்மாள் பேஸ் கதை இருக்கிறதுனால, ராமர் பேஸ் கதை இருக்கிறதுனாலையும் சிறுவாபுரி முக்கியம். அந்த முருகம்மாள் கதையை வச்சு நீ கடவுள் பக்தியாக இருக்கிறத வேணான்னு எந்த இவனும் சொல்ல போகிறதில்ல. யாரோ ஒருத்தர் தான் நாஸ்திகவாதியாக இருக்கிறாங்க இப்போது. அதனால் எல்லாருக்குமே கடவுள் பக்தி இருக்குது இப்போது. அதனால் யாரும் வந்து உங்களை சாமி கும்பிடுன்றவங்க தான் உண்டு இப்போது. நீ போய் பூஜை ரூமில் விளக்கேற்ற மாட்டேன்றவங்க தான் உண்டு இப்போது. அதனால் இன்றைக்கி டேட்டுக்கு அது கிடையாது. ஆக மொத்தத்தில் அந்த அடக்குமுறை விஷயத்துக்கு இந்த முருகம்மாள் கதையும் இருக்கிறதுனால கணவனினுடைய ஆதிக்கம், கணவன் வீட்டாரினுடைய ஆதிக்கம், அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குதுன்றவங்களுக்கும் சிறுவாபுரி பயங்கரமாக சூட்டபிள் இருக்குன்ற விஷயத்தை இன்றைக்கி நான் முதல்ல சொல்கிறேன் வீடியோவில். முதல்ல இன்றைக்கி 2026 ஜூனில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த விஷயத்த. சிறுவாபுரி அது மாதிரி முருகம்மாளினுடைய அந்த கை மறுபடியும் மீண்டு வளர்ந்து வந்தது அப்படின்றது முருகனுடைய அருளால் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அருணகிரிநாதர் இந்த தலத்துக்கு வந்து முருகனை வழிபட்டு பல திருப்புகழ் பாடல்களை பாடினார். கோவில்களினுடைய சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பார்த்தா, வள்ளி கல்யாண சுந்தரர் முருகப்பெருமாள் அங்கே இருக்கிறார். அவங்க 2 பேர் மட்டுமே. இந்த இடத்துல இப்போதைக்கு அங்கே இருக்கிற பழக்கம்னா, செவ்வரளி மாலை வாங்கி அங்கே போட்டுட்டு அங்கே போட்டுட்டு கையில் கொடுத்துருவாங்க. அதை எடுத்துன்னு வந்து வீடு வாசப்படியில் போடணும் 6 செவ்வாய்க்கிழமை. அதுதான் இப்போ அங்கே கடைப்பிடிக்குது. அங்கே போனால் எல்லாம் அந்த மாலையை வந்து இஷ்டத்துக்கு ஆளுக்கு ஒரு வேலை வைப்பாங்க. அதெல்லாம் ஒரு பக்கங்குது. அவங்களுடைய வேண்டுதல் முடிச்சிட்ட உடனே அந்த என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரம்மில் எண்ணத்துக்கு 4:30 மணிக்கு காலையில், இப்போ நிறைய மற்ற ஆன்மீக விஷயங்களை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, அது முக்கியம். அதையும் நீங்கள் கவனிக்கணும். அப்போ எந்த அளவுக்கு அது உண்மையில் அவங்களுக்கு வேண்டுதல் நடந்ததுன்றதுனால தானே அந்த இடத்துல டெய்லியே அது வேண்டிக்கினவங்க வந்து தான் போகிறது. பார்த்தாலே தெரியுது. அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க மகிழ்ச்சியோட காலையில் ஒரு 100-200 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வெஜ் பிரியாணி தான். மோஸ்ட்லி நான் பார்க்கும்போதெல்லாம் வெஜ் பிரியாணி, புளி சாதம், லெமன் ரைஸ் அந்த மாதிரி இல்லை. இது இல்லாமல் நிறைய பேர் தூக்குலேயே கொஞ்சம் எடுத்துன்னு வந்து இட்லி, பொங்கல், ஸ்வீட்டு அந்த மாதிரி ஒரு பேப்பர் பிளேட்டில் வச்சு கொஞ்சம் பேர் கொடுக்குறாங்க. ஆனால் கட்டாயமாக யாராவது ஒருத்தர் நிறைய ஒரு ட்ரம்மில் ஒரு 200-300 பேருக்கு க்யூவில் நின்று சாப்பிட்ற மாதிரி வெடியே 3 மணிக்கு. ஏன்னா அந்த இடத்துல வந்து அப்போத்துலேருந்தே க்யூவில் நின்னாதான் நீ 6 மணிக்குள்ளேயே நீ வந்து தரிசனம் பார்க்கணுன்னா, பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளேயே உனக்கு தரிசனத்தை பார்க்கணுன்னா நீ போயிட்டு 3 மணிக்கே க்யூவில் நின்றுணும். நல்ல காலம் எனக்கு அந்த ஐடியாவே அந்த டிரைவர் பெருமாள் தான் சொன்னார் எனக்கு. அவர் டிரைவர்னு நான் சொல்ல வேண்டிய அவசியத்தில் டிரைவர்னு எனக்கு சொல்ல இஷ்டம் இல்லை. டிரைவர்ன்றது ஒரு ராகு. அவங்க தான் மகாபாரதத்தில் இவருக்கு அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் தான் டிரைவர், சரிங்களா? அது ராகு. அதனால் அது அப்படி தான் நான் பார்க்குறேன். 2வது அவருக்கு பெருமாள்னு பேர் வேலை இருக்கிறதுனால பெருமாளே என் கூட வந்தார் ஒவ்வொரு வாரமும், முருகரும் பெருமாளும் அப்படின்னு தான் என் மைண்டில் பார்க்குறேன். போதாத குறைக்கு நான் போகும்போதெல்லாம் வண்டியில் எதிர்க்க ஒரு லாரி வரும். கட்டாயம் நாங்கள் போயிட்டு நான் வேல்மாரில் ஆரம்பிக்கும் போதே வந்துடும். இருங்க மேடம், அங்கே பார்த்துருங்க, அங்கே பார்த்துட்டு அப்புறமா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேலே அந்த இது லாரிங்க போகும். மெயினாக அந்த ரூட்டில் எல்லாமே அந்த ரெடில்ஸ் ரூட்டில் வந்து லாரி தான் மெயினாக போகும். ஒரு 4-5 லாரி ஆனால் பார்த்துருவேன். ஒவ்வொரு லாரி பின்னாடியுமே
வேலும் மயிலும் போட்டிருக்கோம். கரெக்டாக நான் வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு 6 முறை சொல்லணும்ல வேல்மாறல்ல. அதில் வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு சொல்லும்போதே அந்த லாரி வரும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் என்ன மாதிரி தான் அவரும் பார்ப்பார். அவர் சிவன் பக்தன். அவர் இது உழவார பணிக்கெல்லாம் போவார். என்னையும் அதே சிறுவாபுரி கோயிலுக்கு என்னை உழவார பணிக்கு கூட்டின்னு போனார். 6 வாரம் நான் முடிச்சிட்டு பின்னாடி அதிசயமாக அவங்களுக்கு சும்மா பேலட்டில் வர்றது தான், அவங்களுக்கு இதுன்னு அலர்ட் ஆகும், அவ்வளோதான். அதிசயமாக அவர் ஆச்சரியப்பட்டு போனார். 6 வாரம் முடிச்சிட்டு பின்னாடி அதோடு நான் உன்னை அங்கே போக போகிறோம், நம்ம வேண்டுதல் முடிஞ்சாதான் நம்ம அவங்கள மாதிரியே நம்ம வெஜிடபிள் பிரியாணி ட்ரம்மில் எடுத்து போய் போடணும் அப்படின்னு கற்பனை பண்ணுவேன். ஏன்னா அதெல்லாம் ஒரு மாதிரி அஃபர்மேஷன். அந்த மாதிரி நான் எடுத்துன்னு அந்த மாதிரி நானும் என் வேண்டுதல் முடிஞ்சு, இதில் நிறைய விஷயங்குது நான் பேசுகிற விஷயங்களில். நீங்கள் அது கதை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அது ஒரு மாதிரி நினைக்கணும். அந்த மாதிரி நானும் என் வேண்டுதல் முடிஞ்சு அந்த ட்ரம்மில் எடுத்துன்னு நிறைய பேருக்கு சாப்பாடு போகிற மாதிரி எல்லாம் க்யூவில் நின்று இது பண்ணுற மாதிரி நம்ம வருவோம்ல, அது ஒரு வேண்டுதலில் பரிகாரம் மாதிரி சடங்கு மாதிரி ஒரு விஷயம். அப்படி நினைக்கிறது ஒரு அஃபர்மேஷன், அப்படி ஒரு மெனிஃபெஸ்ட்டு. அது ஒரு சடங்கு. அது கற்பூரம் ஏற்றுற மாதிரி ஒரு சடங்கு. அந்த மாதிரி நீங்களும் பண்ண தெரியணும். கோயிலுக்கு போகும்போது இந்த வேண்டுதல் முடியும், அப்போ நம்மளும் இந்த மாதிரி அது மாதிரி இதில் போடுவோம். எங்கே போட போகிறோம், இவங்கெல்லாம் முடிஞ்சிட்ருக்கோம், இவங்களுக்கெல்லாம் நல்லா வேண்டுதல் முடிஞ்சிடும், எல்லாம் நம்மளுக்கு முடியாது, கடவுள் நம்மளை என்றைக்குமே இப்படி தான் வச்சுருப்பார் அப்படின்னா அப்படியே தான் வச்சுருப்பார். அதனால் அந்த ட்ரம்மில் எடுத்துன்னு அவங்க போடுற மாதிரியே நம்மளும் ஒரு நாள் வருவோம்ல. ஆனால் அது எப்போ வருவோம், இப்போ வருமா எப்போ வருமோ, இதோட ஒவ்வொரு வாரமும் வரும்போது ரொம்ப அவ்வளோ எனர்ஜியாக அப்படியே முருகரே கூட வந்த மாதிரி இருந்தது, இது முடிஞ்சு போதே மிஸ் பண்ண போகிறோமே அப்படின்ற மாதிரி ஸ்டேஜில் இருக்குது. அதில் அந்த கரெக்டாக அந்த வேலும் மயிலும் சேவலும் துணைன்றது நான் படிக்கும்போதே வரும். கரெக்டாக அந்த மாதிரி அவ்வளோதான், நான் இதோடு என்னைக்கு தான் வருமோன்னு நான் நினைக்கிறேன். ஒரு 10 நாள், ஒரு 4 நாள் கழித்து ஃபோன் பண்ணுறாரு பெருமாள் டிரைவர். ஒரு விஷயம் தெரியுங்களா உங்களுக்கு, அவங்களுக்கு பேம்லெட் போட்டு வருஷத்துக்கு ஃபுல்லாகவே இந்தந்த இடம்னு புக் ஆகிருக்கும். அதில் அதிசயமாக அவர் சொல்கிறாரு, நான் இது நான் ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல, இது நிறைய பேர் ஒரு 100-200 பேர் போய் செய்கிற உழவார பண்ணி அந்த ஹெட்டு அவர் டிசைட் பண்ணியிருப்பார், இந்த மாதிரி இந்த சனிக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த கோயிலில் போய் உழவார பண்ணி பண்ணணுன்னு. இது நானாக முடிவு பண்ணதே இல்லை, பாருங்கள் மேடம் சொல்லிட்டு அந்த சிறுவாபுரி கோயில் தான் உழவார பணிக்கு வந்திருக்குது அடுத்த வாரம் அப்படின்னு. அதாவது நான் போய் முடித்த வாரத்துக்கு அந்த அடுத்த வாரத்துக்கு அது கரெக்டாக அடுத்த வாரம் வருது. அப்போ நான் சரி நீங்கள் வாங்க மேடம் அப்படி சார். நான் ஒருவேளை அந்த அளவுக்கு அவங்கெல்லாம் நல்லா நீங்கள் போயிட்டு ஸ்ட்ரென்த்தாக எல்லாத்தையும் மரங்களெல்லாம் இது பண்ணுறதும் புல் பூண்டுகளை இது பண்ணுறதும் மேலே ஒட்டை அடிக்கிறதும் சரன்னு பண்ணுவீங்களே, நான் அந்த மாதிரி பண்ண முடியாது, போயிட்டா ரொம்ப என்னமோ மெப்படமாக பெரிய லாட்டு மாதிரி நினைப்பாங்களே, நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அப்போ அதெல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க. நிறைய பேர் அங்கே ஃபுல்லாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பண்ணுறதில்ல, கொஞ்ச நேரம் பண்ணிட்டு கூட போயிடுறாங்க. நீங்கள் வேணால் அங்கேருந்து நான் வரும்போது மட்டும் நீங்கள் எப்படியானா வந்துடுங்க, திருப்பி அங்கேருந்து நான் எப்படியானா பஸ் ஏற்றியோ எதனா பண்ணி ஏற்பாடு பண்ணி அனுப்பிச்சிடுறேன். ஆனால் நான் அவங்க கூட இத்தனை நாள் வந்த மாதிரி காரில் வர முடியாது, நான் அவங்க லாரியில் அவங்க கூட தான் நான் போய் ஆகணும்னு தான் சொல்கிறாரு அவர். சரின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம். இது நான் போனேன், அப்படி தான் பண்ணேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எங்களெல்லாம் அந்த உழவார பணி பண்ணவங்களையும் உள்ளே போயிட்டு ஃபுல்லாக எப்போ பிரகாரத்துக்கு உள்ளே போயிட்டு அது முருகரை பார்த்துட்டு வருமோ, அங்கே மரகத மயில் இருக்கும், அது ஒரு ஸ்பெஷல் அந்த கோயிலுது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்போ அந்த பணி செய்தவங்க எல்லாருமே விட்டாங்க உள்ளே போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வரதுக்கு. அது பகல் சாரி. ஆனால் போந்தெல்லாம் 6 வாரமும் வெடியே 3 மணி 5 மணி இருட்டில் போயிட்டு வரும்போது பொழுது வெடியே நேரம் ரிட்டர்ன் இருப்பேன். அது வெளிச்சம் நல்லா வெயில் வெளிச்சம் வந்த பின்னாடி தான் எங்கே விளக்கேற்றுறது கூட எனக்கு தெரியல. ஒரு நாகக்கல் இருக்குது, அந்த இடத்துல ஒரு முருகர் இருக்குது, அந்த இடத்துலலாம் நல்லா வேண்டினேன். அந்த இடத்துலலாம் நிறைய தொட்டில் கட்டி இந்த குழந்தை பிறக்கிறதுக்காக அந்த குட்டி ப்ளூ கலர் கண்ணன் இது தொட்டில் கட்டி இதெல்லாம் அப்போ தான் வெளிச்சத்தில் பார்த்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். அந்த இடத்துலையும் ஒரு ஆன்மீக சில அற்புதமான சில விஷயங்கள் அன்றைக்கி நான் இதுக்கு போனப்போ நடந்தது. போகும்போதும் எனக்கு கரெக்டாக ஒருத்தர் போய் அங்கே ட்ராப் பண்ணுற மாதிரி வந்தது. அவங்க அங்காள பரமேஸ்வரி சம்மந்தப்பட்டவங்க, அவங்க தான் போய் கோயம்பேட்டில் ட்ராப் பண்ணுற மாதிரி வந்தது. அங்கேருந்து கேட்டுட்டு 3 பஸ்ஸோ என்னவோ ஷேர் ஆட்டோ மாதிரி பஸ்ஸு மாதிரி இப்படியெல்லாம் போய் சேர்ந்தேன் அந்த இடத்துக்கு நான். அப்புறமா போயிட்டு ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் அங்கே செஞ்சுன்னு வச்சுங்க. ஆனால் அது ரொம்ப ஆச்சரியம். அந்த 6 வாரம் நான் போயிட்டு பின்னாடி உழவார பண்ணி எனக்கு செய்கிற மாதிரி வாய்ப்பு வந்ததும் அவரே இந்த டிரைவரே என்னை ஃபோர்ஸ் பண்ணி என்னை கூட்டின்னு வந்தோம். அதுக்கப்புறம் கூட என்னை கூப்பிட்றாரு அவர், வடபழனி கூப்பிட்டாரு. ஆனால் வரேன்னு சொல்லிட்டு போக முடியாத மாதிரி போயிடுச்சு. அந்த கதை அப்படியே இருக்கட்டும். ஆனால் அவர் மறுபடியும் ஃபோன் பண்ணி அவர் சொன்னார், பெருமாள் டிரைவர் சொன்னார், தெரியுமா மேடம் உங்களுக்கு கூட நான் வந்தேன் இல்லைங்களா, உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு பின்னாடி தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிருந்தேன், உங்கள் கூட வந்தேன் இல்லைங்களா, அதுக்கு அடுத்த வாரமே நான் என்ன பண்ணேன்னா என் கையில் இருக்கிற பொருள் இதெல்லாம் பிடிச்சதுக்காக அவரையும் கூட வர சொல்லிட்டேன். காரை பார்க் பண்ணிட்டு என் கூட போய் உள்ளே வந்துடுங்க அப்படி சொன்னேன். நான் அருணகிரிநாதருக்கும் ஒரு மாலை வாங்கினேன். அங்கே யாருமே அந்த மாதிரி வாங்கி பார்க்கவே இல்லை நான்.
அருணகிரிநாதர் கதையெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம இது பண்ணுறோம். அதுக்கு முன்னாடியே அருணகிரிநாதர் விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப ஈடுபாடு எல்லாம் இருக்கிறதுனால என்ன தெரில, நான் பெருமையாக சொல்லலை. நான் அங்கே யாருமே அப்படி பண்ணல. முருகருக்கு வாழை வாங்கி போகிறதுலே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணல, ஏனோ என் மைண்டில் தோணுச்சு அந்த இடத்துல ஒரு சம்பங்கி, இவருக்கு ஒரு செவ்வரளி மாலை போட்டு அவருக்கு ஒரு சம்பங்கி மாலை வாங்கிக்கலாம். என்னவோ அருணகிரிநாதருக்கு சம்பங்கி மாலை தான் போடணுன்ற மாதிரி என் மைண்டில் ரொம்ப இருந்துச்சு. அவருக்கு வாங்கி போட்டேன். அன்னைக்கு அருணகிரிநாதர் கதையெல்லாம் தெரிஞ்சு வீடியோலாம் போட்டுருந்தேன் நான். அவர் இந்த மாதிரி பெண்களோட இதுவாக இருந்தார், அவர் போய் மலை உச்சியில் போய் சூசைட் பண்ணிக்க போனார், அந்த மாதிரிலாம் அந்த கதையெல்லாம் தெரியும். ஆனால் அவர் அருணகிரிநாதர் இது உள்ளே இருக்கிறாரா, இவருக்கும் அருணகிரிநாதர் இந்த கோயில் உள்ள சம்மந்தங்குதுன்னு தெரியாமல் போயிட்டேன் நான். அங்கே போயிட்டு பின்னாடி தான் அருணகிரிநாதர் இது உள்ளே இருக்கிறாரு, சிலையே இருக்குது, நான் அப்போ ஏதோ சம்மந்தங்குது இந்த கோயிலுக்கும் அவருக்கும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு சரி கோயில் உள்ள பார்த்துக்கு முன்னாடி வெளியிலே தோணிச்சு அருணகிரிநாதருக்கு சம்பங்கி மாலை கொடுங்க சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் சில பொருட்கள் எல்லாம் சாக்லேட்டுங்க, அங்கே இருக்கிற குட்டி பொண்ணுங்களுக்கு எதனா கோயிலுங்களுக்கு போனாலும் எங்கே போனாலும் அங்கே சின்ன பெண்கள் இருந்தாங்கன்னா கன்னி தெய்வமாகவும் பார்க்கலாம். காமாக்கியா தேவி கோயிலில் கூட கன்னி தெய்வங்களுக்கு காலில் பாத பூஜை பண்ணுறாங்க, அது ஒன்று இருக்குது. அதையும் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நம்மளும் அந்த காமாக்கியா தேவியை நினச்சிக்கிட்டு அந்த கன்னி பெண்கள் காலை பாத பூஜை பண்ணுற மாதிரி மனசுலேயே கற்பனை பண்ணிக்கணும். அவங்களெல்லாம் போய் நான் பாத பூஜை பண்ணுறேன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில். அந்த மாதிரி நான் என்ன பண்ணேன், கன்னி பெண்களாகவும் நினச்சி காமாக்கியா இதுவும் மனசில் நினச்சி சாக்லேட்டுங்க பெருசாகவே நல்ல அந்த காட்பேஸ் சாக்லேட்டுங்க அதுங்கெல்லாம் வாங்கி போயிடுவேன் அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அதனால் அதெல்லாம் எடுத்துக்கணும், அந்த மாலை அதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணேன், அவரையும் என் கூட வந்து சொன்னேன். அவர் டிரைவரையும் என் கூட வந்து சொல்லிட்டேன். அவர் என் கூட வந்தார். நல்ல க்யூ 3 மணிக்கே நீ போனால் கூட பயங்கரமான நேரம் எடுக்கும் உள்ளே போய் நம்ம போய் சேரத்துக்குள்ளே. அந்த மாதிரி அது உள்ளே போயிட்டு அதெல்லாம் பொழுது வெடிகிற நேரம், அந்த இது குயில்களும் இதுவும் கத்துற சமயம் அவ்வளோ அற்புதமான வைப்ரேஷன் இருக்கும், அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அது உள்ளே போனால். அந்த அருணகிரிநாதருக்கு கரெக்டாக அந்த மாலையை அந்த ஐயருங்களை கூப்பிட்டு எப்பவுமே பழக்கத்தில் இருக்கிற ஒன்றா இருந்தால் அருணகிரிநாதர் மாலையை அங்கே வாங்கி அங்கே கொடுத்துருவங்கன்னுவாங்க. இது நான் இதுவாக பண்ணுறதுனால அந்த உள்ளகிற ஐயரை கூப்பிட்டு அருணகிரிநாதருக்கு அந்த மாலையை கொடுங்கன்னா அவர் வெயிட் பண்ணி அந்த க்யூவில் இருக்கிறவங்கலாம் இந்தம்மா என்ன எத்தையோ ஒன்று வித்தியாசமாக எடுத்துன்னு வந்து சொல்லுதுங்களே. நான் வந்து அவரை தாண்டி போகிறதுக்கு முன்னாடி அந்த க்யூவில் எனக்கு நேராகவே அவருக்கு போட்டுடணும், நான் பார்க்கணும் அந்த மாலையை போகிறதுன்றது எனக்கு. அதனால் அங்கே இருக்கிற ஐயரை தூரம் இருக்கிறவங்களை கூப்பிட்டு அருணகிரிநாதருக்கு போடுங்கன்னா அவங்க அப்படி சுற்றின்னு வந்து ஏதோ ஒரு வழியாக வந்து போடுவாங்க. அதை அந்த இடத்துல அருணகிரிநாதருக்கு நான் அதை போடும்போது அருணகிரிநாதரே என்னை நேருக்கு நேர் என்னை சந்தித்த மாதிரியும், நான் என்னுடைய ஒட்டுமொத்த விஷயங்களையும் சும்மாவே என் மனசுலேருந்தே மொழியின்றியே நான் வந்து அவர்கிட்ட எல்லாத்தையும் கடத்தின மாதிரி அப்படி ஒரு விஷயத்தை நான் ஃபீல் பண்ணேன். அப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமே அந்த மாதிரி பண்ணிவிட்டு அங்கேருந்து கொடுக்குற அந்த செவ்வரளி மாலையை இங்கே எடுத்துன்னு வந்து வாசப்படியில் போட்டுறோம். ஒவ்வொரு வாரமே ஒன்று நடக்கும். இந்த குறவர்கள் வந்து திடீர்னு வந்து குரங்கு எடுத்துன்னு வந்து வச்சுட்டு காசெல்லாம் கேட்பாங்க. அது இன்னொரு கான்செப்ட். குறவர்களுக்கு எனக்கு ஒரு ஜோதிடத்தில் சொல்லியிருந்தாங்க, குறவர்களுக்கு நீ எதனா இது பண்ணணும், ஏன்னா குறவர்களுடைய சாபம் இருக்குது உங்களுடைய தந்தை வழியில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரியே ஒவ்வொரு வாரமே ஒரு கனெக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம், நீ இதை பண்ணிட்டியானா அந்த கர்மா கழியும், இந்த பண்ணிட்டியானா இந்த கர்மா பழியுன்ற மாதிரி இருந்தது. இதில் இவர் என்ன பண்ணார், ஏறக்குறைய எல்லா வாரமே முடிஞ்சு போயிட்டு பின்னாடி எனக்கு இந்த பெருமாள்ன்றவர் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணல, நேர்லேயே வீட்டுக்கு வந்திருந்தார் ஏதோ ஒரு காரணத்துக்கு. அன்றைக்கி பார்த்தா அந்த பெருமாள்ன்றவருக்கு நான் அந்த சீனிவாச பெருமாள்லேருந்தே யாரோ லட்டு கொடுத்துருந்தாங்க. அவர் பெருமாள்னே நான் மைண்டில் நினைக்கிறதுனால அவர்கிட்ட அந்த லட்டையும் கொடுத்தேன். அந்த லட்டையும் பேர் இதுன்னு சொல்லிட்டு ஒரு லட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொடுத்தேன். கொடுத்துட்ட பின்னாடி அவர் வந்து ஃபோன்லேருந்து காமிச்சார், இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லாமே நான் வச்சுருந்தேன், ஒரு விஷயம் தெரியுங்களா, உங்களுக்கு எதனா நல்லது நடந்ததா அந்த கோயிலுக்கு போனதுனால அப்படிலாம் கேட்டார் அவர். ஏறக்குறைய ஒரு 7 மாதம் ஆகிட்ட பின்னாடி தான் இதை நடக்குதுன்னு நினைக்கிறேன், சொன்னார்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதனா நல்லது நடந்ததா, நான் எதுவுமே ஊருக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எப்படி எது சொல்கிறது, உங்களுக்கு எதனா நல்லது நடந்ததா இல்லையான்னு எனக்கு தெரில, நான் நடந்துதான்னு கேட்கறதுக்கும் எனக்கு முடியல, ஆனால் எனக்கு என்ன நல்லது நடந்தது, உங்கள் கூட வந்ததுக்கே எனக்கு நடந்தது, ஆனால் உங்கள்கிட்ட சொன்னால் உங்களுக்கு ஒரு வேளை நடந்ததா இல்லையா, உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குமேன்னு நான் சொல்லாமே விட்டுட்டேன். உங்களுக்கு கூட நான் வந்தேன், முதல் வாரம் உள்ளே வந்தேன், 2வது வாரமும் உங்கள் கூட வந்தேன் இல்லைங்களா, அது ரோட்லேயே விட்டணும், அந்த காரு வந்து ரோட்டில் எங்கேயோ தூரம் விட்டணும், யாருக்குறைய ரொம்ப தூரத்தில் விட்டணும், யாருக்குறைய 1 மைல் தூரத்தில் விட்டணும் வெளியில் காரை. அங்கேருந்து ஷேர் ஆட்டோ பிடிச்சி நான் டிரைவரு இன்னும் ஒரு 4-5 பேர் இடுக்கிக்கிட்டு உட்காந்துட்டு போவோம். ஒரு முறை வரும்போதும் அங்கே மயில் விற்றுருந்தாங்களா, அந்த மயில் தோகை வாங்கின்னு வருது, ஒரு முறை மீன் பொம்மை வாங்கின்னு வருது, ஒரு முறை மயில் பொம்மை வாங்கிட்டு வர்றது, அங்கேருந்து எல்லாத்தையும் வாரி பிடிச்சிட்டு வருவார் கெட்டியாக. அப்புறம் நான் எதனா கொஞ்சம் வாங்கின்னு போனேன்னா அதெல்லாம் அந்த பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு அதெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணுவார். அவர் சொன்னார், முதல் முறை நாங்கள் போகும்போது
அதுக்கு அடுத்த வாரமே எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு இடம் இது பண்ணியிருந்தார் ரொம்ப நாளாக. அவர் என்ன பண்ணார், அந்த இடத்துல நீ வீடு கட்டிக்கோன்னு சொல்லிட்டு சொன்னார் 2வது வாரமே. 3வது வாரமே நான் வந்து ஆளை கூப்பிட்டுன்னு போய் 3வது வாரம் வரத்துக்குள்ளேயே நான் ஆளை கூப்பிட்டுன்னு போயிட்டு நான் அந்த இதுகெல்லாம் அளந்து பார்த்து கடைக்காலெலாம் போட்டுட்டு ஆரம்பிச்சிட்டேன். அதாவது 2வது வாரமே எங்கள் அப்பா சொல்கிறாரு. நானே கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. அது ஏதோ சொன்னார் சில விஷயங்கள், ஏற்கனவே அவர் சில விஷயங்களை செட் பண்ணி வச்சுருந்தாருன்ற மாதிரி சொன்னார். ஆனால் 3வது வாரமே நான் கை வச்சு கடைக்காலே ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் சொல்கிறாங்களே சிறுவாபுரி கோயில் போனால் வீடுன்னு சொல்லிட்டு, நான் எப்போவுமே இதுவாக தான் நினைப்பேன். எத்தனையோ கோயிலுங்களுக்கு நான் நிறைய பேரை கூப்பிட்டு போகிறேன் காரில். ஆனால் இது வந்து நான் சும்மா தான் உங்கள் கூட வந்தனோ தவிர எனக்கு இந்த மாதிரி இங்கே வந்தால் வீடு வாங்கணும் எந்த ஐடியாவுமே எனக்கு இல்லை. ஆனால் இந்த மாதிரி அமைஞ்சுதுன்னு இப்போ வந்து ஓரளவுக்கு 2வது தளம் கூட எழுப்பிட்டேன். இந்த ஃபோட்டோலாம் பாருங்கன்னு அந்த ஃபோட்டோவெல்லாம் காமிச்சார். அவருக்கு என்னன்னா எனக்கு நல்லது நடந்திருக்குமோ இல்லையோ, நம்ம இதை வந்து காமிச்சோம்னா நினச்சாரா என்ன தெரில. உங்களுக்கு எதனா நடந்துதான்னு கேட்டார். நான் நடந்ததுன்னே எனக்கு எப்பவுமே நான் யோசிக்கிறதில்ல. நான் கேட்க வேண்டியது என்னமோ கேட்பேன் எல்லா சாமிக்கிட்டுமே. அங்கே போனோமா நடந்துச்சான்னு யோசிக்கிறதில்ல. நான் எப்பவுமே நடந்திருக்கலாம், எனக்கு அது தெரியாமல் இருக்கலாம், அதுதான் அந்த நடந்தது அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். நான் வந்து ஒன்று நினச்சிட்டு இருப்பேன், எது நடந்ததுன்னு நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் அது நடக்க வேண்டியது மாதிரி நடந்திருக்கலாம். ஆனால் எனக்கு அதான் தெரியாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு நான் ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி சொன்னேன்னு பார்த்தீங்களா, அது ஒரு மாதிரி ஆகிட்டார் டயர்டாக. அப்புறம் நான் வந்து சொன்னேன்னா, அப்போ நீங்கள் வந்து நடந்ததுன்னா அப்போ நீங்கள் வந்து அந்த வெஜிடபிள் பிரியாணி மாதிரி போடணுன்னு கூட சொன்னீங்களே, அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வெடிய 3 மணிக்கு அதை போய் போட்டுடலாமே அப்படின்னார் அவர். நான் தான் சொல்கிறேனே, அது வந்து எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, அது நடந்துச்சா இல்லையானே எனக்கு தெரியல. போடலாம் ஆகட்டும், அப்படி தான் போய் போடலாம் ஆகட்டும். அந்த வெஜ் பிரியாணி அந்த மாதிரி நம்ம இது பண்ணி வெடிய அதே மாதிரி அவங்க போட்டாங்க பார்த்தீங்களா, அது ஒரு 3 மணிக்கு அப்படி சில்லுன்னு இருட்டில் ஒரு மாதிரி போட்டாங்க. அது கார்த்திகை மாதம் அது, அதில் போட்டாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி போடணுன்னு இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவருக்கு அந்த மாதிரி விஷயம் நடந்தது. என்ன விஷயம்னா, நான் அங்கே போனேன் அந்த வீடுக்கு கூட தான் நீங்கள் நினைப்பேன் நான். 2வது எனக்கு என்னென்னா, இப்போ நான் இருக்கிற வீடு சொந்த வீடு தான். சொந்த வீடுனா கூட எப்பவுமே வாழ்க்கையில் எனக்கு சில விஷயங்களில் பற்றுதல் இருக்குதில்ல. இதெல்லாம் கூட முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். சாமி பூஜை மட்டும் பண்ணுறதில்ல, சில கொள்கைகளும் சில கோரிக்கைகளும் எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான சில வாழ்க்கையில் நெறிமுறைகள் இருக்குது. அது கடவுள் தான் சொல்லி பெரியவங்க யாருன்னா சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. சில விஷயங்களை நம்ம பற்றற்று இருக்கணும். அதை தான் அவங்க பற்றற்றுன்றது. என்ன பற்றுன்னா ஒரே மட்டும் காட்டுக்கு போகிறதில்ல. இப்போ இந்த வீடு வந்து எனக்கு அப்படி கேட்கணும்னு தோணலைன்னா, அங்கே போயிட்டு வீடு வேணும் சாமின்னு நான் கேட்கணும்னு தோணலைன்னா, எனக்கு வேறு சில விஷயங்கள் இருந்தது, அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அங்கே வீடு தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அங்கே போனால் அந்த செங்கல் எல்லாம் ஒன்று மேலே ஒன்று அடிக்கிட்டு வராங்க இல்லைங்களா, அதெல்லாம் நான் பண்ணிட்டு எல்லாம் பண்ணுறாங்கங்க. ஆனால் நான் அதை பண்ணவே இல்லை. சரி, என்ன காரணம், எனக்கு தான் சென்னையிலேயே இருக்குது, அண்ணா நகர்லேயே ஒரு சொந்த வீடு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு காரணமா இல்லை. இந்த வீடை நான் என் வீடாகவே நினைக்கிறதில்ல. எங்கள் ஹஸ்பண்டுடைய வீடு அது. நான் இன்னும் சொல்லப்போனால் எங்கள் ஹஸ்பண்டுக்கே அது நான் சொந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டை என் ஹஸ்பண்டுக்கே அது நான் சொந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஒரு காரணத்துக்காக. அது ஒன்று ஆச்சுங்களா. அம்மா வீட்டில் இருக்கிற வீடு, அந்த வீடு வந்து ஒரு காரணத்துக்காக என் பேரில் எழுதலாமான்னு கேட்டாங்க. இப்போ புதுசாக கட்டின வீடு. அதுக்கு முன்னாடியே ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணாங்க, அந்த அம்மா வீட்டில் இருக்கிற லேண்ட்ஸ் எல்லாமே வந்து என் பேர்லேயும் என் சிஸ்டர் பேர்லேயும் பிரித்து எழுதணும்னு கேட்டாங்க. அதுக்கும் நான் வந்து இது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே நிறைய இந்த சொத்து சம்மந்தமாக நிறைய பிரச்சனைங்க இருக்குது ஆரம்ப காலத்துலேருந்தே. இதனால் அதை பண்ணோம்னா இவங்க அதை ஒரு இதுவாக பண்ணிக்கிட்டு அதுக்கு எதனா ரொம்ப பின்னாடி ஃபோர்ஸ் பண்ணி வேறு மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருவாங்களோ, இவங்க ஹேபிட் இப்படி இருக்கிறதுனால. அதனால் அதுக்காக நான் வேணான்னேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க எங்கள் க்ளோஸ் உறவினர்கள் தான். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதை என் தம்பியை பற்றி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா உங்களுக்கு, அவனுக்கு மனநிலை சரியில்லைன்றதுக்கு முன்னாடி அவன் பிஸ்னஸ் பண்ணி நிலங்களை விற்று அதை பிஸ்னஸ் ட்ரையல் பார்க்குற விஷயம் இருக்குது. அது இல்லாமல் அவன் வந்து நிறைய ரவுடிஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்கக்கிட்ட நிறைய பணத்தை வாங்கிட்டான். அதுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த பதிலுக்கு பணத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு 12 லட்சம் கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 30 லட்சத்துக்கு ஒர்த்து இருக்கிற இடத்த அவங்கக்கிட்ட இந்த பறிச்சிடணும்னு பார்க்குறாங்க. அவனுக்கு இப்போ மனநிலை வேறு சரியில்லைன்றதுனால அதை அவங்ககிட்ட பறிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அவனுக்கு ஆள் வச்சு அவனை அடித்து எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதில் இன்னும் அவனுக்கு மனநிலை சரியில்லாமல் போயிடுச்சு. இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறதுனால நாளைக்கு அவங்க வந்து இவன் வந்து சும்மாவே ஏதோ ஒன்று எழுதி கொடுத்துருக்கான் அவனுக்கு. சரி, ரொம்ப பிரச்சனைனா நீங்கள் எடுத்துங்க, அது எதோ கிரியம் அதெல்லாம் எனக்கு புரியல, இதை கிரியம் பண்ணி கொடு, அதை பண்ணி கொடு, இதை பண்ணி கொடு, ஏதோ அவன் பண்ணி விட்டான். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆளாளுக்கும் அது ஒன்றும் இல்லாமல் மூதாதையார் கஷ்டப்பட்டு சம்பாரித்த சொத்து போயிடக்கூடாதுன்றதுனால
இது நில சம்பந்தமான விஷயம். சிறுவாபுரி சம்மந்தப்பட்டனாலே செவ்வாய் சம்மந்தப்பட்ட, முருகர் சம்மந்தப்பட்ட, வீடு சம்மந்தப்பட்ட, நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு விஷயமாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அது தயவு செஞ்சு உங்களுக்கு இது சொந்த கதை கிடையாது. எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். வெறும் வெத்தலை பாக்கு வச்சு விளக்கேற்றதுனால ஒன்றும் நடந்துட போகிறதில்ல. நான் வந்து வேறு யாருன்னா இருந்தால் நம்ம கூட வந்து டிரைவருக்கு அவர் வீடு கட்டாரு பாரு, நமக்கு சொந்தமாக ஒரு வீடு நமக்கு வாங்கவே இல்லை பாருன்னு நினைப்பாங்க. நான் அந்த அந்த இதுக்கே அந்த தாட்டுக்கே போகல. ஏன்னா எப்போவுமே பற்றற்ற நிலை உண்டு. எதுக்கு அந்த வீடு சம்மந்தமான விஷயம், நில சம்மந்தமான விஷயமே இருக்குது இந்த ஆன்மீக அனுபவங்களில். அதை நீங்கள் கேட்டுக்கிறது உங்களுக்கு நல்லது. வீடியோ முடிவில் உங்களுக்கு முக்கியமான அற்புதமான ஒரு விஷயம் நாளைக்கு சொல்ல போகிறேன். அது நானும் செய்ய போகிறேன். இது என்னன்னா அந்த மாதிரி நிலங்கள்லாம் வந்து அவங்ககிட்ட ரவுடிஸுங்க வேறு அவனை அந்த அதிகமாக பறிமுறுதல் பண்ணிக்கணும், அவங்க கொடுத்த காசை விட அதிகமாக பறிமுதல் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு அவனை ரொம்ப பண்ணுறாங்க. வீடும் நாங்கள் கட்டியிருக்கோம். அதில் எல்லாத்தையுமே பிரித்து என் மேலேயும் என் சிஸ்டர் மேலேயும் எழுதிடலாம். அப்போ அவன் போய் விற்கவோ அந்த ரவுடிஸுங்க வந்து ஏதாவது ஏடா கூடமாக அவனை பண்ணுறதுக்கோ இல்லை அவனை கட்டி போட்டு கூட மொத்தத்தையும் கையெழுத்து போடுன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு என்னவோ ஒரு காரணம், அது 1000 காரணம் அவங்க சொன்னால் கூட பரவாயில்ல, அந்த வீட்டுக்கு மட்டும் உன்னுடைய ஆதார் கார்டு கொடு, நான் உன் பேரில் மாற்ற போகிறேன். உங்கள் அம்மா பேரில் எழுதினோம்னா அவங்க அம்மாவையும் மறுபடியும் அவன் டார்ச்சர் பண்ணி மனநலமும் சரியில்லாதனால அவன் கையெழுத்து வாங்கிடுவான், அந்த வீட்டை எதனா ஸ்பாயில் பண்ணிவிடுவான், இன்னும் அந்த வீட்டுக்கான காசே ஃபுல் காசு கொடுக்கல அப்படின்றதுனால கேட்குறாங்க என்கிட்ட. அப்போ கூட நான் என்ன சொல்லிட்டேன், கட்டாயம் என் மேலே அது எழுதவே கூடாது, கட்டாயம் என் பேரில் அது எழுதக்கூடாது. அது ஏதோ ஊரில் இருக்கிற நிலங்க எல்லாத்தையும் எல்லார் பேர்லேயும் பிரித்து எழுதினா தான் அந்த ரவுடிஸுங்கிட்டேருந்து காப்பாற்ற முடியுன்றதுக்காக சொன்னீங்க. ரெண்டாவது அது எங்களுடைய மீறியே நீங்கள் அதை எப்படியே பண்ணிட்டீங்க. அது வந்து நான் இந்த வீடுக்கு சொல்கிற மாதிரி அதுக்கு வாய்ப்பு எனக்கு முதல்ல கிடச்சிதான், அது முடியாதுன்னு தான் சொல்லியிருப்பேன்னு வச்சுக்கோங்க. அது மட்டும் அந்த சேஃப்காக நாங்கள் அதை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போது அது ஒரு கதை அப்படியே போயின்னு இருக்குதுனாலும், இப்போது ஒரு தரப்பினர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த தரப்பினர் சொன்னதாக எனக்கு வந்த தகவல் என்னென்னா, அவன் அதை அழிச்சிட்ருக்கட்டும், அவன் அதை அழிச்சு கூட ஒழிச்சிட்ருக்கட்டும், ஆனால் அதை வந்து இவங்க இந்த பொண்ணுங்க மேலே எழுதியிருக்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொன்னதாக எனக்கு தகவல் வந்தது. சரிங்களா? அப்போனா வாழ்க்கை ஃபுல்லாக நமக்கு சொந்தமானது, நம்ம அப்பாவுக்கு சொந்தமானது, நம்ம புருஷனுக்கு சொந்தமானதே போனால் போட்டோன்னு விட்டு கொடுத்துடணுமாண்ணா? அப்படி கிடையாது. நிறைய அதில் வந்து சுயகௌரவங்கள், தன்மானங்கள் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. அதெல்லாம் தாண்டி தான் அப்போ நான் வந்து சரி அப்படி தான் 4 பேரில் பிரித்து எழுதுன்னு சொல்கிறேன். பற்றற்ற விஷயம் அதில். இதையும் என் வீடாக நினைக்கல, அந்த வீட்டையும் எனக்கு வந்து என் பேரில் எழுதக்கூடாதுன்றதுல ஆணித்தரமாக அந்த ஊர் வீட்டையும். அதுக்கு முன்னாடி என்னை வளர்த்தவரும் வீடு தான் எழுதி வச்சார். வீடு, காரு, நிலபுலன்கள் எல்லாமே கொஞ்சம் எழுதி வச்சார் என் பேரில். அதாவது நான் கிளைம் பண்ணியிருந்தால் அது எனக்கு தான் வந்திருக்கும். அது அந்த கிராமத்து வீடோ, அது ஒரு கிராமமே இருந்தால் கூட சிலது டவுன் பக்கத்தில் இருக்கும், இல்லை ஒரு பெரிய ஒரு இது இருக்கும் உங்களுக்கு, நேவல் ஏர் ஸ்டேஷன் இருக்கிற இடம், அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதனுடைய வேல்யூ அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி அந்த இது கூட நான் கிளைமும் பண்ணல, எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன். எனக்கு வேணான்னே சொல்லி அது எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டிக்கிட்ட நான் போகவே மாட்டேன்னு அவங்களுக்கு சாட்சாத் புரிகிற மாதிரி ஒரு விஷயமே பண்ணியாச்சு நான். அந்த மாதிரி 3 விதமான வளர்த்த இதுவோ, அம்மா வீட்டுதோ, இந்த மாமியார் வீட்டுதோ, எதுலேயுமே எனக்கு பற்றற்ற நிலை தான் இருக்குது. இது என் வீடுன்னே நான் நினைக்கல. அதனால் நான் வந்து இது நமக்கு வீடுன்னே நினைக்கலையே, அப்போனா நமக்கு ஒரு சொந்தமாக ஒரு வீடு வேணும் அப்படின்னும் நாங்கள் கேட்கல. எனக்கு ஏற்கனவே இதுதான் வீடு இருக்குதே, இங்கே இருக்குதே, இதையா நம்ம கேட்கணும் அப்படின்னு கூட நான் இங்கே மட்டும் இல்லை, இங்கேயும் தான் இருக்குது, அரக்கோணத்துலையும் தான் இருக்குது, இன்னும் கூட தான் நிறைய கணவன் பேரில் நிறைய ஊரெல்லாம் இங்கே சென்னையெல்லாம் இருக்குது. ஆனால் இது எதுவுமே என் கணவர் பேர்லேயே கூட இருக்குதான் நான் ஃபீல் பண்ணல. என் கணவருக்கே சொந்தமானதும் கூட நான் நினைக்கல. ரெண்டாவது என் கணவருக்கு சொந்தமானது, அவங்க அப்பா அம்மா கொடுத்தது, அவர் சம்பாதிச்சு வாங்கினதெல்லாம் எனக்கு சொந்தமானதுன்னு நான் நினைக்க மாட்டேன். நானாகவே சம்பாதிச்சா நினைப்பேன். ஒருவேளை என்னுடைய அப்பா எங்கள் அப்பா காலத்தில் எங்கள் அப்பாவே சம்பாரிச்சது வேணா எனக்கு கொடுத்துருந்தா அதை வேணால் நான் எந்துன்னு நினச்சிருப்பேன், நானே சம்பாதிக்கலன்னா கூட. அந்த மாதிரி இத்தனை கொள்கைகளோடு ஒரு மனுஷன் போகும்போது, ஆன்மீகத்தில் போகும்போது வேறு லெவல் இருக்கும். ஒரு காலத்தில் நம்ம உயிர் போகிறதுக்குள்ள ஒரு லெவல் நம்ம இருப்போம். அந்த லெவல் உலகம் பாராட்டக்கூடியதாக இருக்கலாம், இல்லை உலகமே அதை கண்டுக்காத விஷயமாக கூட இருக்கலாம். ஆனால் உங்கள் சுய விசாரணைன்னு சொல்லுவார் பார்த்தீங்களா ரமண மகரிஷி, அந்த மாதிரி உங்கள் சுய விசாரம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்களான்னா உங்களுடைய ஆத்மாவையே நீங்கள் ரசிக்கிற நாள் வரும். உங்கள் ஆத்மாவையே நீங்கள் ரசிப்பீங்க, உங்கள் ஆத்மாவையே நீங்கள் வந்து அண்ணாந்து பார்ப்பீங்க.
நம்ம இவ்வளோ பெரிய இதுவாக இருக்கணும்னு அதை பெருமை அடிச்சிக்க மாட்டேங்க எங்குமே. ஆனால் உங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும், இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில் கூட எப்படி இப்படி ஒரு முடிவை எடுக்க முடிஞ்சுது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் அதுக்காக நான் எல்லாமே எடுத்துட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு இருப்பேன்னா இல்லை, எனக்கு வேணும் தான். எனக்கு இந்த கம்ப்யூட்டர் வச்சுக்கினாலும், இதுக்கு நெட் கனெக்ஷன் கொடுக்கலனாலும், இங்கே கரண்ட் இருந்தாலும், இந்த இடத்துல ஏசி இல்லைன்னா இதில் உட்கார முடியாது. அதுக்கு எனக்கு தேவை தான். அதுக்கு எந்த அளவுக்கு என்னால் கௌரவத்தோடு பண்ண முடியுமோ, உண்மையில் சொல்லப்போனால் அதில் கூட கொஞ்சம் சுய கௌரவம் இழந்த விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அதுக்கு காரணம் நான் இல்லையே, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சமுதாயமும் காரணம். அதுக்கு அந்த சுய கௌரவத்தை நான் இழக்கிறதுக்கு காரணம் என்னுடைய அப்பாவும் என்னுடைய அம்மாவும் என்னுடைய கணவரும். இந்த சுய கௌரவம்ன்றது என்னதுன்னு தெரியாமல் வாழ்ந்ததுனால வந்த வேணாம் இது. அதனால் அந்த கர்மாவை நானும் அனுபவிச்சுட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த ஏசி ரூமையும் இந்த கணவருடைய வீடியுமே நான் கர்மா கழிப்பாக தான் நினைக்கிறேன், எந்த நினைக்கல. இது ஒரு அவமானப்பட்ட விஷயத்த கர்ம கழிப்பாக தான் இதை நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மெயின் மேட்ருக்கு வந்துடுறேன். இப்போ என்னதுன்னா, நாளைக்கு மூல நட்சத்திரம் ஒருவேளை இன்னைக்கு இப்போ நான் சொல்கிற விஷயம் மட்டும் நீங்கள் இது பண்ணிங்களேன்னா, நாளைக்கு காலையில் இது சிறுவாபுரி கோயிலுக்காகவே இது பண்ணுது. இதில் இன்னொரு பார்ட்டு அப்புறமா சொல்கிறேன். இந்த ராமர் விஷயமே இந்த சென்னையிலே சுற்றி சுற்றி வர்ற விஷயம் ஒன்றுக்குது. இந்த சிறுவாபுரிக்கில் போயிட்டு இந்த லவகுசா விஷயம் ஒன்றுக்குது. கோயம்பேடுன்றது ஏற்கனவே வீடியோ போட்டுக்கிறேன். ஐயம்னா இரும்பு, கோயம்பேட்டில் தான் அந்த லவன் குசா விஷயம். ராமரை இரும்பு சங்கிலியால் கட்டி போட்டாங்க அவங்க பசங்க. அதுதான் கோயம்பேட்டில் ஒரு கோயில் இருக்குது, சிவன் கோயில். அந்த இடத்துல ராமரையே இரும்பு சங்கிலியால் கட்டி போட்டாங்க. அந்த விஷயமும் இங்கே சென்னையிலே இருக்குது. திருவான்மியூரில் இருக்கிற வால்மீகி ராமாயணத்தில் வர வான்மீகி இருக்கிறார் இல்லையா, அவர் திருவான்மியூர் தான். திருவான்மியூரில் இருக்கிற அதனால தான் அதுக்கு திருவான்மியூர்னே பேர் வந்தது. அந்த வால்மீகி எழுதுனது தான் அந்த ராமாயணமே. ரெண்டாவது எங்கள் சவுத் சைடில் தான் அந்த ராமர் வந்தது. அது ஸ்ரீரங்க பெருமாள் கோயிலில் அவங்களுடைய குலதெய்வம்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அவர் எங்குந்தோ வந்தாருன்னு இருக்குது. ஆனால் ஏன் இந்த ராமர் விஷயம் தமிழ்நாட்டிலேயே சுற்றி சுற்றி வருது, அதுலேயும் சென்னையில், திருச்சியில் அந்த ஸ்ரீரங்கர் கோயில், அப்புறம் ராமேஸ்வரம். இப்போ இந்த விஷயத்த நான் சொல்கிறது அந்த முருகருக்கும் ராமருக்கும் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா ஒரு விஷயம். முருகர்னா தமிழ்நாடு, தமிழ் கடவுள். உலகத்தில் எந்த கடவுளுக்கானா ஒரு மொழி லாங்குவேஜை வச்சு தமிழ் கடவுள்னு சொல்கிறாங்களா, ஹிந்தி கடவுள்னு சொல்கிறாங்களா, அரபிக் கடவுள்னு சொல்கிறாங்களா? அவங்களுக்கு சொல்லுவாங்க. பொதுவாக அரபிக்கில் இருக்கிற எல்லா கடவுள்களும் சொல்லுவாங்க. குறிப்பிட்ட மொழியே சொல்லி ஒரு கடவுள் பேரை சொல்கிறது முருகருக்கு மட்டும்தான். அந்த முருகர் இருக்கிற இடத்துல ராமருக்கு என்ன வேலை என்பது தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த இடத்துல முருகருக்கும் ராமருக்கும் இருக்கின்ற கர்ம தொடர்பை நான் பார்க்குறேன். ரெண்டாவது அந்த சிறுவாபுரி முருகன்ன்றது அது ஒரு பக்கம், அந்த சிறுவர்கள் போர் புரிந்தன்ற ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த இடத்துல கோயம்பேடில் அந்த ஐயம்பேடுன்றதுல அந்த இடத்துல ராமரை இரும்பு சங்கிலியால் கட்டி போட்ட விஷயம், வேலி போல விஷயம். வால்மீகி என்றது திருவான்மியூரில் இருக்கிற வால்மீகி தான் அதை எழுதினாருன்றது. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. இந்த முருகருக்கும் ராமருக்குன்ற கனெக்ஷனை எப்பவுமே வீடியோவில் சொல்லாத ஒரு விஷயத்தை இதில் நான் சொல்லியிருக்கேன். இந்த சிறுவாபுரி கோயிலுன்றது ஒரு கணவன் வீட்டவரால் இல்லை பெண்கள் பின்னுக்கு தள்ளப்படுற விஷயத்தில் அவஸ்தை இருக்கிறவங்களும் சிறுவாபுரி கோயிலுக்கு போகலாம். அந்த முருகம்மாள் இது வச்சு இந்த எதிர்ப்பு இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய வெல்விஷராகவே நிறைய பேர் இல்லாதவங்க நம்மளை சுற்றி இருப்பாங்கன்னா அது ஒரு வித கர்மா. உன்னை நீ அவங்க கை வச்சு கெடுக்கணுன்னே இல்லை, மனசாலேயே உன்னுடைய வெற்றிகளை அவங்க ரசிக்கிறது இல்லை. மனசாலேயே உங்கள் வெற்றிகளை அவங்க ரசிக்காதவங்க கூட்டம் உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுடைய வெற்றிகளில் அவங்களுக்கு விருப்பம் இல்லாத கூட்டம் உங்களுக்கு நிறைய இருக்குதுன்னாவே நீங்கள் சிறுவாபுரி கோயில் போகலாம். வீடு வாங்கணுன்னாலும் நீங்கள் சிறுவாபுரி கோயில் போகலாம். அவர் என் கூட வந்தார்ல பெருமாள்ன்றவர், அவருக்கு 2வது வாரமே அமைஞ்சிச்சு பாருங்கள் அந்த வீடு விஷயம். அதுவும் நல்லா எத்தனை 2வது ஃப்ளோர் வரைக்கும் பெருசாக கட்டுறாரு அவர், இண்டிபெண்டன்ட் வீடு. ஊரில் தான் கட்டுறாரு, ஆனால் அது இண்டிபெண்டன்ட் வீடு. அது ஒன்றாச்சுங்களா. அதுக்கப்புறம் கல்யாணம் குழந்தைன்ற விஷயத்துலேயும் நான் அங்கே போன அந்த வெடி காலத்தில் அவ்வளோ சின்ன குழந்தைங்கள 3 மாதம் குழந்த, 5 மாதம் குழந்த, 2 வருஷம் குழந்த, 1 வருஷம் குழந்தைங்க வெடிய 3 மணிக்கு க்யூவில் வச்சுட்டு அந்த குல்லா போட்டுக்கிட்டு அந்த இது வச்சுட்டு வராங்க. அப்போ அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், இதெல்லாம் இங்கே வேண்டி பிறந்த குழந்தைங்களா இருந்திருக்கும், இதெல்லாம் இங்கே வேண்டி பிறந்த குழந்தைங்களா இருந்திருக்கும்ன்றது புரிஞ்சுது எனக்கு. அதனால் இவ்வளோ விஷயம் அந்த சிறுவாபுரி இதுவாக இருக்குது. அந்த சிறுவாபுரிக்காகவே பாடின பாட்டு யார்? அருணகிரிநாதர். நாளைக்கு தான் அருணகிரிநாதருடைய குரு பூஜையும், அதுதான் அவருடைய ஜெயந்தியும் ஆணி மூலம் தான் சொல்கிறாங்க. அதனால் அவர் சிறுவாபுரிக்காகவே இயற்றப்பட்ட பாடல் முத்தைத்தரு ராகத்திலேயே தான் அவர் எல்லாத்தையுமே பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இயற்றியிருக்கார். அவர் இந்த எதுகை மோனையோடவே
அந்த அறிவை அவர் கொடுத்துருக்காரு. அது எப்படி கொடுத்துருக்காருன்னா, ஒரு வியூவர் என்கிட்ட நேற்று கேட்டிருந்தாங்க. அதை ஒரு தனி வீடியோவாக போகிறேன். அதாவது கரெக்டாக அவனுக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எனக்கு விழிப்பு வந்துடுது. யாரோ சத்தம் பண்ணி எழுப்பிற மாதிரி இருக்குது, தூங்கிட்டு பின்னாடி கூட ஏதோ சத்தம் கேட்டு டப்புன்னு எழுந்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த விஷயத்துக்கும் சிறுவாபுரி இவருக்கு அருணகிரிநாதருக்கு முருகன் காட்சி கொடுத்தாரு பார்த்தீங்களா திருவண்ணாமலையில், அந்த விஷயத்துக்கும் ஒரு விதமான சைக்கலாஜிக்கல், ஒரு விதமான சித்தர்களுக்கு கடவுள் காட்சி கொடுக்குற விஷயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. சைக்கலாஜிக்கலாக லாஜிக்காக நம்ம அதை பேசணுன்னா அதை இன்னொரு வீடியோவில் போடுறேன். நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு வேளை நாளைக்கு நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னா கூட அடுத்தது மூல நட்சத்திரம் பிரம்ம முகூர்த்தத்தில் கண்டிப்பாக கிராஸ் ஆகும். ஏதோ ஒரு நாள் அடுத்த மாதத்துலையோ அடுத்த மாதத்தில் இல்லை ஒவ்வொரு மாதமுமே அந்த மூல நட்சத்திரமும் பிரம்ம முகூர்த்த நேரமும் கிராஸ் ஆகிற சமயம். நான் முன்னாடி நாள் வீடியோ போட்டுடுறேன். அந்த சமயத்துல எல்லாம் இதை தொடர்ந்து சிறுவாபுரி முருகன் அருணகிரிநாதரையே ஜாயின் பண்ணி, ஏன் அதை நான் சொன்னேன்னா, நான் சொன்ன பாருங்கள் அந்த ராமர் முருகர் கனெக்ஷன் உங்கள் வாழ்க்கையில். நான் இது மட்டும் இல்லை, சிறுவாபுரினாவே குழந்தை பிறக்கும், கல்யாணம் ஆகும், கணவன் மனைவி, இது மட்டும் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் உங்களை முன்னேற விடாத தடுக்கிற எதிரிகள் உங்கள் உறவாகவே இருக்கின்றார்கள், உங்கள் நெருங்கிய ரத்தமாகவே இருக்கிறார்கள், கர்ம தொடர்பு இருக்கின்ற மனிதர்கள் இருக்கிறாங்க, நட்சத்திர எதிரிகள் இருக்கிறாங்க. ஆனால் பார்க்கறதுக்கு தெரியாது, பார்க்கறதுக்கு பதுமை மாதிரி இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக அவங்கள சாவடிக்கிறவங்க, அவங்கள விட்டும் நீங்கள் விலக முடியாது. அப்படின்றவங்க எல்லாமே சிறுவாபுரி கோயிலுக்கு போகலாம். அதுக்கும் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். இந்த பாட்டை நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். தனியாக இன்றைக்கி சாயந்தரம் ஷார்ட்ஸாக ஒன்று போடுறேன். ஏன்னா இதில் நிறைய கதை சொல்லியிருந்ததுனால இது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருமா, இது உங்களுக்கு பார்வைக்கே வருமானு தெரியல. ஆனால் ஷார்ட்ஸில் போட்டனானா அது வந்துடும். அந்த நாளைக்கு காலையில் சொல்ல வேண்டியது பண்ண வேண்டியது மட்டும் தனியாக ஈவினிங் ஒரு ஷார்ட்ஸும் போட்டுறேன். அது காலையில் நீங்கள் பாட வேண்டிய பாட்டு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இது சிறுவாபுரி கோயிலுக்காகவே அருணகிரிநாதர் இயற்றப்பட்டிய பாடல். எத்தனை விஷயம் அந்த சிறுவாபுரி கோயிலில் தத்துவங்கள் அடங்கி இருக்குது. உலகத்தில் முதல் முறையாக சொன்ன ஒரு விஷயம் முருகருக்கும் ராமருக்குமான ஒரு கர்ம தொடர்பு நட்சத்திரம் இருக்கிற மாதிரியும், அதுலேயும் அந்த சிறுவாபுரி கோயில் ரொம்ப அதில் தொடர்பு இருக்குதுன்ற மாதிரியும், சிறுவாபுரி கோயிலுக்கு போகிறதுனால என்ன மாதிரி வெற்றிகளை கொள்ளலாம். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என் ஊரில் இருக்கிறவங்க அவங்க பேர்லேயே எழுதியிருக்கக்கூடாது, அவன் அழிச்சிட்டு இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்கிற ஒரு அந்த அளவுக்கு மனநிலை இருக்கிறவங்க தானே நான் வச்சுட்டுருக்கேன். சொன்னவங்க ரொம்ப சமுதாயத்தில் அப்படி சொன்னவங்க சமுதாயத்தில் ரொம்ப கெட்டவங்களாகவே பார்க்கப்பட்டால் கிடையாது. அதை சொன்னவங்க சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தான நல்ல பழக்க வழக்கங்களுக்கு நல்ல குணமுள்ள ஒரு ஆள் தான். அதனால் நான் சொல்கிறேன், நமக்கு தெரியாது எப்படிப்பட்ட சமுதாயத்தை நாம் கொண்டிருக்கிறோம் என்றது நம்மளுக்கு தெரியாது. இதில் சுலு ஆத்மாவும் இருக்குது. சுலு ஆத்மாவை கொண்டவங்க கூட சிறுவாபுரிக்கு கரெக்டாக இருக்கும்னு இப்போ தோணுது எனக்கு. மறுபடியும் போகலாமா ஒரு 6 வாரங்குது. சுலு ஆத்மா மேட்ரு கூட சிறுவாபுரி முருகன் கரெக்டாக வருமோன்னு தோணுது எனக்கு இப்போது. என்ன பாட்டுன்னு சொல்லிடுறேன். இதுவும் இது மாதிரி தான் வரும். முத்தை தெருவில் வரும் பார்த்தீங்களா, தத்தன 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 தன தன அப்படி வரும் பார்த்தீங்களா. அதில் இதே ராகம்தான். ஆனால் அந்த பாட்டினுடைய தொடக்கம் மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். இந்த பாட்டை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஆனால் கொஞ்சம் மீனிங்கும் சொல்கிறேன், மீனிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அண்டற்பதி குடியேற மண்டர் சுரர் உருமாற அண்டர் மண மகிழ் மீற வருளாளே அப்படின்றது தான். அந்த மாதிரி ஸ்லாங்கில் தான் அதை பாடணும். அது ஃபுல்லாகவே நான் போட்டுடுறேன். அது இதே மாதிரி தான் ஒரு 7-8 லைன் தான் வருது. அது அண்டர்பதி குடியேறனா தேவேந்திரன் மீண்டும் தேவலோகத்தில் குடிபுக செய்து, ஏன்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பயங்கரமான சண்டை நடந்தது. நான் அந்த சொல்கிற அசுரர்களெல்லாம் கடவுள்களுக்கு சுலு ஆத்மாவர் தான். நமக்கு எப்படி சுலு ஆத்மாவோ எதிரிகள் உறவுகள் ரூபத்திலேயே உட்காந்துட்டு இருக்குமோ அந்த மாதிரி தான் தேவர்களுக்கு அசுரர்கள் அவங்கள தேவர்களையே வாழ விடாத இது பண்ணாங்க. அந்த தேவர்களுக்காக தான் சிவபெருமான் அவர் நெற்றியிலேருந்து முருகரை உருவாக்கினார். அதனால தான் அந்த பாட்டில் அந்த விஷயம் தெரிஞ்சதுனால தான் அவர் அருணகிரிநாதர் எழுதுகிறார். தேவேந்திரன் மீண்டும் தேவலோகத்தில் குடிபுகச் செய்து மண்டசுரர் உருமாற நெருங்கி வந்த அசுரர்களின் உருமாறி அவர்களை மடிய செய்து. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம நெருங்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறக்கூடாதுன்னு கைவிச்சே கெடுக்கிறவங்க மனசால கெடுக்கிறவங்க. இதுங்க மனசால பண்ணாலும் அது ஆக்டிவ் ஆகிடுது, மனசால பண்ணாலும் அவங்க கண்ணுப்பட்டது, அதனால தான் நான் கீழே வந்தோன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த கதை. அது நெருங்கி வந்த அசுரர்களின் உருமாறி அவர்களை மடியச் செய்து அண்டர் மன மகிழ்மீற அருளாளே அப்படின்னா தேவர்களின் மனம் மிக களிப்படையும்படி அருள் செய்து. நீங்கள் போனீங்களான்னா உங்கள் மனசும் நீங்கள் நல்லவங்களாக இருக்கிற பட்சத்தில், உங்கள் பக்கம் நியாயம் இருக்கிற பட்சத்தில் உங்கள் மனம் மிகவும் களிப்படைகிற மாதிரி ஆகும் அங்கே கோயில் போனால். அந்தரியோடு உடனாடு சங்கரனு மகிழ்கூற அப்படின்னா காளியுடன் நடனமாடுகின்ற சிவபெருமான் மகிழ்ச்சி அடைய. காளி கூட நடனம் ஆடுறதுக்கு சிவபெருமான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாருன்ற மேட்டுக்கு தெரிஞ்சுக்கலாம். காளி கூட சிவபெருமான்
இதில் திருவாலங்காடு சொன்ன பாருங்கள், அந்த அருந்தமிழ் குன்றம்னா அரக்கோணம் சுற்றி 6 ஊர் இருக்குது திருவாலங்காடு. அந்த திருவாலங்காடு கோயிலில் காளி வந்து சிவபெருமான் கூட டான்ஸ் ஆடி அந்த டான்ஸில் அந்த அம்மா தோத்துட்டாங்களாம். ஆனாலும் அந்த அம்மாவுக்கு ஒரு இது கொடுத்து அந்த திருவாலங்காட்டில் பத்ரகாளி அந்த சிவன் கோயிலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தள்ளி அந்த அம்மாவுக்கு தனியாக ஒரு மண்டபம் கொடுத்து அந்த இடத்துல இருக்கிறாங்க அந்த பத்ரகாளி. அவர் டான்ஸ் போட்டி வச்சாங்களாம். அந்த டான்ஸ் போட்டியில் அந்த மாதிரி தோத்துட்டாங்களாம். அவரால் ஜெயிச்சுருந்தா அந்த மண்டபத்துக்குள்ளேயே அந்த காளி பேர்லேயே ஏதோ ஒரு திரிபுர சுந்தரி பேர்லேயே வேறு ஏதோ ஒரு காளி ரூபத்துலேயே உள்ளவே இருந்திருப்பாங்க பொழுது. அந்த அம்மாவுக்கு வந்து டான்ஸ் சரியாக இல்லைன்னு அந்த பக்கம் பத்ரகாளி இது கோயில் தனியாக இருக்கும். அந்த கோயிலில் தான் நான் போயிட்டு அந்த ஒரு கிராண சமயத்தில் விளக்கேற்றினு தான் சொல்லும் பாருங்க. அது ஐங்கரனும் உமையாளு மகிழ்வாக அப்படின்னா விநாயகனும் உமாதேவியும் மிக களிப்படைய அப்படின்றது. மண்டலமும் முனிவோரும் என் திசையிலுள்ள பேரு அப்படின்னா பூமியில் உள்ளோரும் முனிவர்களும் 8 திசையில் இருக்கின்றவர்களும் அப்படின்றது. மஞ்சினனும் அயனாரும் எதிர்காண அப்படின்னா இந்திரனும் பிரம்மனும் எதிரே நின்று கண்டுகளிக்க. மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ் கூற. லக்ஷ்மியுடன் திருமாலும் தம் மகிழ்ச்சியை இன்பமாக கூற. மைந்து மயிலுடன் ஆடி வரவேணும். வலிமையான மயிலுடன் ஆடி என் முன் நீ வரணும். அந்த இடத்துல மரகத மயில் வேறு இருக்குது அந்த கோயிலில். புண்டரிக விழியாள தாமரை போன்ற கண்களை உடையவளே அண்டர் மகள் மணவாளா தேவர்கள் வளர்த்த மகள் தேவயானியின் மணவாளனே. புந்தி நிறை எறிவாள உயர்த்தோளா அறிவு நிறைந்த மெய்ஞானியே உயர்ந்த புயங்களை உடையவனே. பொங்கு கடலுடன் நாகம் விண்டு பொங்கிய கடலுடன் கிளவுஞ்சமலையுடன் அங்கே எலியெல்லாம் போவோம் பாருங்க. கிளவுஞ்சமலை அந்த எலியா மாதிரி போவான் பாருங்க அசுரன். அது கிளவுஞ்சமலையுடன் பிளவுபடச் செய்து வரை இகழ் சாடு 7 மலைகளின் வலிமையும் பாய்ந்து அழித்த. பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா பொன்னொளி பரப்பிச் சுடர் வீசும் கூறிய வேலாயுதனே. அதே மாதிரி தண்டரள மணிமார்ப குளிர்ந்த முத்து மாலையை அணிந்த மார்பனே. செம்பொன்னெழில் செரிரூப செம்பொன்னில் அழகு நிறைந்த உருவத்தோனே. தண்டமிழின் மிகுநேய முருகேசா நல்ல தமிழில் மிகுந்த நேசம் கொண்ட முருகேச பெருமானே. சந்தமும் அடியார்களும் சிந்தையது குடியான எப்போதும் முன் அடியார்களின் சிந்தையிலே குடிகொண்ட தன் சிறுவை தனில்மேவு பெருமாளே குளிர்ந்த சிறுவை தலத்தில் வீட்டிருக்கும் பெருமாளேன்னு சிறுவாபுரிக்காகவே அருணகிரிநாதர் எழுதிய பாடல். அது மட்டும் இல்லாமல் சிறுவாபுரிக்காக ஸ்பெஷல் விஷயமாக நான் சொன்ன விஷயம் அந்த முருகம்மா மேட்ரும் அந்த முருகர் அந்த ராமர் காம்பினேஷன் விஷயம் வேறு ஒரு மேட்ரு சொன்னனே அது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வீடு வாங்குகிற விஷயம். அதுக்கப்புறம் இந்த நான் சொன்ன பாருங்க ஒரு எதிரிகள்ன்றது நம்ம வாழ்க்கையில் நம்ம ரொம்ப நெருங்கிலாம் இருக்கும். அம்மாவாக கூட நிறைய பேருக்கு அம்மாவே மேலே எதிர்ப்பு இருக்கும். கூட பிறந்த சிஸ்டர்ஸுங்களுக்குள்ளேயே பயங்கரமான ஒரு மாதிரியான பகை ஏதோ ஒரு ஜலஸ் இருக்கும். தன்னை விட தான் தங்கச்சிக்கோ தன்னுடைய அக்காவுக்கோ ஒரு நல்ல மன வாழ்க்கை அமைச்சிட்டாலோ இல்லை அவங்களுக்கு நல்லபடி குழந்தை பிறந்துட்டாலோ இல்லை அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை நல்ல லக்ஸரியான வாழ்க்கை அமைஞ்சிச்சுனாவோ எனக்கு தெரிஞ்சு நிறைய வியூவரு இருக்காங்க, சொந்தக்காரங்க கூட இருக்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கு மட்டும் சிட்டியில் நல்லா இதில் சவுதியில் வேலை போயிட்டு சிட்டியில் வீடெல்லாம் வாங்குற மாதிரி அமைஞ்சிச்சு. 300 பொண்ணுக்கு கிராமத்துலேயே வேலைக்கும் போகக்கூடாதுன்னு சொன்ன வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டாங்க சொந்தக்காரன்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு சூசைடே பண்ணிச்சு. அது அந்த அக்கா மேலே எதிர்ப்பு வந்தது. உலகத்தில் உயிரோடு இருந்திருந்தா கூட அவங்க அக்கா மேலே கடைசி வரைக்கும் எதிர்ப்போடு தான் இருந்திருக்கும். தங்கச்சேச்சேன்றதுனால வெளியில் சொல்லிக்க முடியாதது. இந்த மாதிரி எதிர்ப்புகளுக்கு தான் நான் சொல்கிறேன் அந்த சிறுவாபுரி கோயில். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கர்ம தொடர்பு மேட்டு முருகனுக்கும் அந்த ராமருக்கும் இருக்குது. அந்த இடத்துல தான் அவங்க சிறுவர்கள் லவகுச 2 பேரும் அந்த சிறுவன்கள் போர் புரிந்திருக்கிறார்கள். அதனால தான் அந்த சிறுவாபுரியை அவங்க ராமனுக்கு லவகுசா போரிட்ட இடத்துல முருகர் இருக்கிறாருன்னா பார்த்துக்கோங்களேன். நீங்கள் முருகர் அந்த இடத்துல இருக்கிறாருன்னா பாருங்களேன். அதே மாதிரி இந்த சிவனுக்கு சம்மந்தங்குதுன்னா அது ஒரு அர்த்தங்குது. ஏன்னா ராவணன் இதுவாக இருந்தார், இவர் வந்து அந்த பிரம்மஹத்தி தோஷம் பண்ணிட்டாருன்றதுனால சிவனுக்கு இவரும் வந்து ராமேஸ்வரத்தில் பூஜை பண்ண வேண்டியது இது வந்தது ராமர்ன்றதுனால கோயம்பேட்டில் இருக்கிற வந்து சிவன் கோயிலில் வந்து உங்களுக்கு அந்த சங்கிலியால் கட்டி போட்டு சிவனுக்கும் ராமருக்கும் சம்மந்தம்னா அது எப்பவுமே தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம். விஷ்ணுன்னா எல்லாருமே சிவன் ராமர்லாம் இவர் ராமரும் விஷ்ணுவும் ஒரே சீரியஸ்ன்றுவாங்க எல்லாரும். அது வேறு. ஆனால் அந்த முருகருக்கும் ராமருக்கும் சம்மந்துக்கிற விஷயம் வேறு மேட்ரு, கம்ப்ளீட்டாக வேறு மேட்ரு. அதை நான் அப்படியே கண்டுபிடிச்சி அந்த தமிழ்நாட்டில் இருக்கிறது மட்டும் இல்லை, இந்த சென்னையிலேயே நிறைய அந்த ராமருடைய விஷயங்கள் முருகரின் தமிழ்நாட்டோடு அந்த ராமருக்கும் தொடர்ந்து
தமிழுக்கு சம்மந்தப்பட்ட இலங்காவை இருக்கட்டும், இங்கே தமிழ்நாட்டிலேயே ஏன் ராமர் வந்து முழுக்க முழுக்க அது ஊட்டி கொடைக்கானலாக இருக்கட்டும், அல்லது ராமர் சம்மந்தப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா விஷயங்களும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்கின்ற முருகருக்கும் இருக்கின்ற அந்த கர்ம தொடர்பு விஷயம் எனக்கு புரிந்த ஒன்று. 1 மணி நேரம் வீடியோ வந்தால் கூட கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை கொடுக்கும். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஆழத்தையும் புரிஞ்சு நாளைக்கு காலையில் அது நீங்கள் வெடிய பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சுட்டு அது நிவேதனை வச்சு பண்ணுங்கள், இல்லைனா பண்ணுங்கள். நாளைக்கு ஃபுல்லாகவே அந்த மூலம்ன்றதையும் இந்த சாவித்திரியும் ஞாபகம் வச்சுங்க. ஷார்ட்ஸ்லேயும் போகிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெளிச்சம்ன்றதில் ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்ப ரகசியமான சூட்சமான விஷயங்களெல்லாம் சொல்லுவேன். இதில் உணர்வில் சேர்ந்தீங்களான்னா ஒரு 3 நாள் முன்னாடியே வீடியோ காட்டும். 1 வாரத்துக்கான விஷயங்கள்லாம் போடுவாங்க. அதில் 1 வாரத்துக்கான எது முக்கியமான நாட்கள் என்ன சம்பிரதாயங்கள்ன்றது அப்போ அது 3 நாள் பற்றி எல்லாருமே பார்ப்பாங்க. தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.